ஐயோ பாட்டி, துளசி துளசி என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு ஓடி வர? அம்மா என்னம்மா என்ன அம்மா எதுக்காக துளசி துளசி என்னம்மா? தியா எது கழுறானே தெரியலையே. என்ன தியாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அம்மா. என்னது? புள்ளைய கடத்திட்டாங்களா? துளசி தியாவை யாரு எப்போ என்னாச்சு? என்ன காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது தியா தியா ஏய் தியாவை விடுங்க, தியாவை விடு. ஏய் தியா ஐயோ ஐயோ நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய், எனக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தியா இல்ல ஃபோன் பார்க்க வந்தியா? ஃபோனை வச்சுட்டு இங்க கலெக்ஷனை பாரு. உனக்கு பிடிச்சத பாரு. ஏன் நீ எடுத்து தரேன்னு தானே அழைச்சிட்டு வந்த? இன்னும் ஏதாவது கலெக்ஷன் இருந்தா காட்டுங்கண்ணா. டேய், இது எப்படி இருக்கு? ஏய், உன்ன தானடா கேக்குறேன். எப்படி இருக்கு இந்த Dress? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. உன் பொண்டாட்டிக்கு நீ தானே செலக்ட் பண்ணணும். என்ன சொன்ன? இல்ல, நாளைக்கே உனக்கு ஒரு வைஃப் வந்தா நீ தானே உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்க கூடாதா? இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சரியான சிடு மூஞ்சிடா நீ. நீங்க எடுங்க ப்ரோ. என்ன துளசி, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? எப்படியாச்சு? என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தா. ஒரே நிமிஷத்துல 4 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அப்பா எடுக்கல. அம்மா, நான் கேசவனுக்கு ஃபோன் பண்ண, அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, யாரும் என் ஃபோன் எடுக்கலம்மா. அம்மா, நான் என்ன பண்றதுமா? நீ கொஞ்சம் அழாம இரு. நான் வெற்றி தம்பிக்கு ஃபோன் பண்றேன். அம்மா அம்மா வேண்டாம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா ப்ளீஸ்? இல்ல வேணாமா. அது என்ன, அவங்க குழந்தைய நம்ம கிட்ட ஒப்படைச்சதே பெருசு. இப்ப அந்த குழந்தைய தொலைச்சிட்டு நாம நிக்கிறோம்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு தெரியுமா? போலீஸ் வரைக்கும் போனா அதை வச்சு பொண்ணையும் குழந்தைய அவங்க பிரிச்சிருவாங்கம்மா. வேணாமா, சொன்ன கேளு. வேணாம். ஆமா துளசி, அந்த தம்பிக்கு எல்லாரையும் தெரியும். அவரு கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ தைரியமா இரு. ஆமா துளசி, அழாது. கடத்தினது யாருன்னு நீ பாத்தியா? இல்ல, புள்ளைய பிடிக்கிறவங்களா இருக்க போறாங்கடி. அவங்க கொண்டு போய் புள்ளைய ஏதாவது பண்ணிட போறாங்கடி. ஐயோ பாட்டி, அப்படி சொல்லாதீங்க பாட்டி. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பாட்டி. நான் செத்தே போயிடுவேன். துளசி, நீ அழாதம்மா. நீ பதட்டப்படாம இரு. ஒண்ணும் ஆகாது. நீ உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ முதல்ல உட்காரு, உட்காரு. நீ வா, உட்காரு. 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 அத்தை, இதுல ஃபோன் பண்ணுங்க அத்தை. ஐயோ, அழாத துளசி, ஒண்ணும் ஆகாது. ஓ அத்தை, சொல்லுங்க அத்தை. தம்பி, நீ எங்க இருக்கப்பா? அத்தை அத்தை, என்னாச்சு? ஏன் அழறீங்க? நான் என்னத்த சொல்லுவேன்ப்பா. நம்ம நம்ம தியா பாப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க வெற்றி. அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ சீக்கிரம் வா. அத்தை, நான் நேர்ல வரேன், அங்க வந்து பேசுறேன். சீக்கிரம் வா.
ஐயோ கடவுளே, ஐயோக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. துளசி என்னடா உன் மாமா பொண்ணு உன்கிட்ட ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கா? அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய், அவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம்டா. அந்த உரிமையில அவ பேசுறா. அவ பேசுறதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதடா. ஏண்டா எக்ஸாமுக்கு வரல, காலேஜ்ல உனக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க தெரியுமா? நீ எங்க இருக்க, என்ன பண்ற, யாருக்கும் எதுவுமே தெரியல. ஏதோ ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்ன, என்ன பிளான்ல தான் இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் எக்ஸாமுக்கு வர முடியல. அடுத்த செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை பத்தி யோசிக்கணும். வேற டேய் ஐடியாவே இல்லை. கவின், அஞ்சலி காலேஜ்ல எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா, மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறியா? ரொம்ப ஃபீல் பண்ணா தெரியுமா? விட்றா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஏய் என்னடா இப்படி சொல்ற? நீயும் அஞ்சலியும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதுல என்னடா இருக்கு? இனி அவகிட்ட பேசி என்னடா ஆக போகுது? இனிமே அதை பத்தி கவின். பேசாத, விடு. எப்படி இருக்கு? ஓகே ஓகே. டேய் அஞ்சலியை சுத்தமா மறந்துட்டியாடா? அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி, அதை விடு. கடையோட இன்டீரியர் ரொம்பவே நல்லா இருக்கு. செலக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சா? ஆ லொகேஷன் இங்க தானே காட்டுது. துளசி, ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. ஐயோ யாரு? மோனிகா ஃபோன் பண்றா. இப்போ வீடியோ கால் பண்ற, குழந்தை காட்டுன்னு சொன்னா என்னத்த பண்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றது லட்சுமி? குழந்தை தொலைஞ்சு போன விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தியாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. நான் என்ன பண்றது? துளசி போன கொடு. நீ அழாத, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். அம்மா துளசி, அத்தை பாத்துப்பாங்க. அமைதியா இரு. சொல்லுங்கம்மா. எனக்கு தியா ஞாபகமாவே இருக்கு. நான் அவளை பார்க்கணும். போன் அவகிட்ட கொடுக்குறீங்களா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? தியா எங்க? நீங்க நீங்க இப்போ தியாவை பார்க்க முடியாது. ஏன்? குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போக கூடாதுன்னு தான் நாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். நாங்க பார்க்க கூடாதுன்னு ஒன்னும் எழுதி கொடுக்கலையே. நீங்க தியாவை முதல்ல கூப்பிடுங்க, நான் அவளை பார்க்கணும். தியா இப்போ வீட்ல இல்ல. எங்க போனா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. யார் கூட போயிருக்கா? என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிருக்காரு. எப்ப போனாங்க? அவங்க காலையிலேயே போயிட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? அது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அப்படியா? எல்லார் முகத்திலயும் ஒரு பதட்டம் தெரியுது. உண்மையா சொல்றீங்களா இல்ல நாங்க? எங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இன்னும் 2 ஹவர்ஸ்ல நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவேன்.
நீங்க தியாவை என்கிட்ட காட்டலைன்னா நான் அங்க நேர்ல வருவேன். அவங்க எல்லாரோட முகத்தை பாத்தியா? ஈ ஆடல. நாம பார்த்த வேலையில அவங்க எல்லாரும் கொலை நடுங்கி போயிருக்காங்க. இதை இதோட விடக்கூடாது ஜெகன். வேற ஏதாவது பண்ணணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க அப்படியே பதட்டமாவே இருக்கணும். அப்பதான் தியா நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள எல்லாரும் இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். துளசி 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க திரும்ப கால் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எப்படியாவது நம்ம தியாவை கண்டுபிடிச்சே ஆகணும். அதாம்மா எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியலையே. துளசி தைரியமா இரு துளசி. கேட்டுக்கிட்டே இருக்கேன். எதுக்குடா போட்டா உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஒரு வேலை இவனா இருக்குமோ? சச்சா இருக்காது. டேய் எவ்வளோடா ஆச்சு? 10,550. சரி நான் பே பண்ணுறேன். ஷோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுறா, அப்புறம் பாத்துக்கலாம்டா. இல்லை கார்டு ஒர்க் ஆகுமா? கார்டில் பே பண்ணலாமா? இருக்கு. ஜெகன், நீ அனுப்புன போலீஸ்காரங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லனா அங்க போய் சொதப்பிட்டு வருவாங்களா? ஸ்வீட்டி, நீ நம்ம ஆளுங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க போய் மிரட்டல மொத்த குடும்பமும் அப்படியே கதறிடும். அவங்களே தியாவை கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. தைரியமா இரு துளசி, அழாத. எதுவும் ஆகாது, தைரியமா இரு. அழாதம்மா. இப்படி அழுதுகிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தியா ஒண்ணும் குழந்தை. இருக்காது துளசி. போலீஸ் போலீஸ் அத்தை, போலீஸ் வந்திருக்காங்க. ஏமா இங்க துளசி யாரு? சார், துளசி இவதான், என்னோட பொண்ணுதான். என்ன சார் விஷயம்? குழந்தை எங்க? குழந்தை இருக்காளே, கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க சார். என்ன சார் பிரச்சனை? வெளியில போயிருக்காளா? வெளியில போயிருக்காளா இல்ல தொலைச்சிட்டீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெளியில தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. குழந்தைய காணாமனு குழந்தையோட அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மோனிகாவா? எங்க குழந்தை? கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அதான் சார் சொன்னல, குழந்தைய கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. வெளியனா எங்க? யார் கூட போயிருக்கா? என்னோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? அது ஹாஸ்பிட்டல் சிட்டி ஆஸ்பத்திரிக்கு. சிட்டி ஹாஸ்பிட்டல் தான். சரி, என் கூட யார் வரீங்க? எதுக்கு சார்? எங்க வரணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்து குழந்தைய காமிங்க.
அது ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க சார். என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க. பேசுறேன் சார். சார் அது வந்து பாப்பாவோட கால்ல கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அவங்க இப்ப உள்ள செக்கப்ல இருப்பாங்க. இப்ப பேச முடியாது. சார் என்ன சார் உங்களுக்கு என்ன இப்போ குழந்தைய பார்க்கணும் அதானே? ஆமா கண்டிப்பா சார். அவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு ஒரு 5 மணி ஆயிடும். நீங்க அப்ப வந்து பாருங்க. குழந்தை வீட்ல தான் இருப்பா. இங்க பாருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு மொத்த குடும்பமும் கம்பி என்னன்னு. ஐயோ சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? சார் என்ன சார், அது எங்களோட குழந்தை தானே. அதுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை சார். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ, ஈவினிங் 5 மணிக்கு வாங்க. குழந்தை இங்கதான் விளையாடிட்டு இருப்பா. பார்த்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போங்க. போங்க சார். பாட்டி சுமார் பேச அத்தை, பாட்டி. சார் கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருப்பான். என்ன துளசி இது? மோனிகா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. உட்காரு உட்காரு. என்ன எதுக்காக இந்த மோனிகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ நீ முதல்ல கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் முருகா? இந்த வீட்டுக்கு தானே எல்லா பிரச்சனையும் வரணும். இப்ப யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியலையே. குழந்தை எங்க இருக்காளோ? துளசி நான் என்னம்மா பண்றது? ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், யோசிக்கலாம். பிரீத்தி போலாமா இல்லை வேற ஏதாவது பார்க்குறீங்க? பார்த்தா மட்டும் நீ போனை தான் பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன? சரி வா போலாம். இதே மாதிரி அத்தைக்கு சாரி எடுக்கலாமா? சரி இல்லை இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் வா. கவின், என்ன ஆச்சு? ஏன் அப்படியே நின்னுட்ட? ஒன்றும் இல்லை போலாம். வா. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன். சார் என்ன சார் எதுவும் பார்க்கலையா? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக வெயிட்டிங். ஓகே சார். ப்ரோ நீங்க எஸ்ஆர்எஸ் காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமாம் ப்ரோ, எஸ்ஆர்எஸ் காலேஜ் தான். வந்தானா அந்த பார்த்து இவன் நம்ம அஞ்சலி படிச்ச காலேஜில் தான் படிச்சிருக்கான். அப்போ இவனா தான் இருக்கும். ராஜ் கடையை பார்த்துக்க, சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். துளசி அழாத துளசி, தியா கிடைச்சிருவா. நீ அழாத. நிச்சயம் கிடைச்சிருவா. யாரும் போனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அத்தை வெற்றி வெற்றி எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல வெற்றி. துளசி சொல்லுமா. சொல்லு துளசி. நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்.
நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது தியா கூட தான் இருந்தா. திடீர்னு 4 ரவுடி பசங்க வந்து கார்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க அழாதீங்க. என் குழந்தை தியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்மா. மேடம் 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 ப்ளீஸ் அழாதீங்க நீங்க. மேடம், தியா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவனுங்களை சும்மா விட மாட்டேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. கரெக்டா இந்த சம்பவம் எங்க நடந்தது, எந்த ஏரியான்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற மார்க்கெட். வண்டி நம்பர் பாத்தீங்களா? நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இதான். இது போதும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க உங்களை அழாம பாத்துக்கோங்க. தியாவுக்கு எந்த ஆபத்தும் வரா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் என் பசங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி வெற்றி, அதான் தம்பி சொல்லுது. வெற்றி தம்பி சொன்னா கண்டிப்பா செய்யும். நிச்சயமா தியாவை கண்டுபிடிச்சு தம்பி கொண்டு வந்துரும். ஏய் சீக்கிரம் சாப்பிடுறா, போலாம். போன் வருது பாரு, முதல்ல அதை எடு. டேய் தலைவர் கால் பண்றானே, கேளு. சொல்லு தலைவா. டேய் இளங்கோ, எங்க இருக்க? நம்ம டீ கடையில தான். என்னாச்சு? டேய் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். தியாவை கடத்திட்டாங்க. என்னது தலைவா, என்ன சொல்றீங்க? நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த வண்டி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு உடனே போன் பண்றீங்க. சரி தலைவா, நாங்க போய் தேடுறோம். என்னடா ஆச்சு சொல்றா. ஏய், அண்ணியோட குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. ஏய் என்னடா காரோட போட்டோ அனுப்புறாராம். வந்துச்சு. டேய் இதான்டா. ஏய் வா வண்டிடு போலாம். வந்து தரேனா. ஹலோ டேய், நான் வெற்றி பேசுறேன்டா. நான் என் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன் ப்ளீஸ். மேடம் வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. இல்ல நானும் கூட வரேன். அம்மா சொல்லுமா, என்ன அனுப்பி வைமா ப்ளீஸ்மா, நானும் போய் பார்க்கறேன். தம்பி இவளையும் கூட்டிட்டு போப்பா. அத்தை வேண்டாம் அத்தை. இவ இங்க இருந்தானா இப்படி அழுதுகிட்டே மனசு நிம்மதி இல்லாம இருப்பா. இப்படி அழுது இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். நீ கூட்டிட்டு போ. சரி வாங்க வாங்க. ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. நான் ஃபோன் பண்றேன். பார்த்து ஜாக்கிரதை வெற்றி. கடவுளே. இந்தா இதையும் கணக்கு பார்த்துரு, லிஸ்ட்ல எழுதிரு. அண்ணா சிவராமண்ணே, என்னண்ணே நேத்து ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது எந்த வண்டி? அதான்ப்பா அந்த 5343. ஆமா அந்த வண்டிக்கு என்னாச்சா? இவரு சர்வீஸ் நல்லா பண்ணலையா, கஸ்டமர் திட்டிட்டே இருக்காங்க. என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு வண்டியை ஒழுங்கா சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கஸ்டமர் வந்து என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்ததுல திட்டிட்டே இருக்காரு. என்னதான் நீங்களே வேலை பாக்குறீங்களா, போங்க. எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான். ஏன்பா உன் எக்ஸ்பீரியன்ஸை கூட பார்க்காம இந்த மாதிரி பேசிட்டு போறானப்பா. இது வரைக்கும் நீ டெலிவரி கொடுத்த வண்டியில ஏதாவது கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வந்திருக்காப்பா? எப்போ வேலை போகும், என்ன நடக்க போகுதோங்கிற பயத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கத்தானப்பா செய்யும். உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா. சரிப்பா, வீட்டில் இந்த மேட்டரை சொல்லிட்டு இல்லை நீ? இல்லை. இல்லையா? என்னப்பா இன்னும் சொல்லாம இருக்க? முன்னாடியாவது நம்ம சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. மேனேஜர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம், எல்லாரையும் கூட்டு போய் மேனேஜர் கிட்ட பேசினா ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்பதான் தேதியை குறிச்சு லெட்டரை கையில கொடுத்துட்டாங்களேப்பா. இன்னும் சொல்லாம இருந்தா எப்படி? திடுதிப்புறம் போய் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா வீட்டுல தங்கச்சி தாங்குமாப்பா? எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பக்குவமா சொல்லி தங்கச்சிய தாங்குற அளவுக்கு தயார் பண்ணுப்பா. சொல்லிடுப்பா.
கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சிவராமா வாண்டேன். கிளம்புறேன்ப்பா. என்னாச்சு? எனக்கு தான் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்களேப்பா. இன்னையோட என் சர்வீஸ் முடியுதுப்பா. நான் வரேன் சிவராமா. முப்பது வருஷமா ஸ்பேனர் பிடிச்ச கை காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சே பழக்கப்படுத்திட்டேன். இனிமே வீட்டில் எப்படி சும்மா இருக்க போறேன்னு தெரியல. அண்ணே அழாதண்ணே. அண்ணே அழாதண்ணே. இல்ல சிவராமா, என் பசங்கள பெரியவனாகி வேலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் என் வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வேலையும் சம்பளமும் தான். அது இப்ப இல்லைங்கிறப்ப என்ன ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்கல்ல. இனி வாழ்க்கை எப்படி இருக்க போதும்? எனக்கு வேலை இல்லைன்னா என் பொண்டாட்டிக்கும் வீட்டுல மரியாதை இருக்காதுல்ல. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கௌரவமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பறி போயிடுச்சு. இதுக்கு மேல நான் இருந்தா என்ன, போனா என்ன? அழாதண்ணே. அண்ணே வரேன் சிவராமன், வரேன். கடவுளே, தியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். ஜெகன், இப்போ ஃபோன் பண்ணலாமா இல்ல டைரக்டா வீட்டுக்குள்ளே போயிடலாமா? நீ போனை போடு. அவங்க பேசுறத வச்சு வீட்டுக்குள்ள போலாமா இல்ல இப்படி கிளம்பலாமான்னு பாத்துக்கலாம். மோனிகா. லட்சுமி, லட்சுமி, யாரு போன்ல? அத்தை, யார் போன்ல? அந்த மோனிகா தான் கால் பண்றா. மோனிகாவா? ஐயோ பாட்டி, அவளா? இப்ப என்ன பண்றது, என்ன சொல்றது? ஹலோ, எங்க தியா? அவகிட்ட போனை கொடுங்க. தியா இன்னும் வரல. என்ன விளையாடுறீங்களா? என் தியாக்கு இப்ப என்ன ஆச்சு? என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என் தியாவை எங்க வச்சிருக்கீங்க? என் பேத்திக்கு எதுவும் ஆகல. அவ நல்லா தான் இருக்கா. என்னமோ புதுசா அவ மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஹலோ 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 ஹலோ, என்னது நடிக்கிறோமா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மேடம், எங்க வீட்டு குழந்தைய காட்டுற மாதிரி ஏமாத்திட்டு எங்களே தப்பா பேசுறீங்களா? இங்க பாருங்க, தியாக்கு என்ன ஆச்சு? அவ கோயிலுக்கு போயிருக்கா. எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப குழந்தைய நீங்க என்கிட்ட காட்டலைன்னா உங்க குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவோம். அப்படியா? சரி, உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்கோ. தியா இப்போ எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்குவோம். சரியா? ஏய் ஏய், ஹலோ. அத்தை, என்னத்த காலை கட் பண்ணிட்டீங்க? வேற என்ன பண்றது கவிதா? அவகிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? மறுபடியும் போலீஸோட வந்துட போறாங்க. ஐயோ, வரட்டும். வந்து நம்ம எல்லாரையும் என்ன தூக்குல போட்டுருவாங்களா? இல்லல்ல, பாத்துக்கலாம் கவிதா. இரு, எனக்கு நம்ம வெற்றி தம்பி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த தம்பி தியாவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வரும். லட்சுமி, லட்சுமி, எதுக்கும் சிவராமனுக்கு ஒரு போன் பண்ணுமா? வேண்டாது. அவருக்கு இப்போ போன் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். வேலையில இருப்பாரு. அவரை டென்ஷன் படுத்த வேண்டாம். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கேன் இந்த வீட்டுல. அவங்களுக்கு திமிர பாத்தியா ஜெகன்? ஸ்வீட்டி, அவங்களுக்கு பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோல இன்னும் கொஞ்ச நேரம் தான்.
அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். லட்சுமி, அழாத லட்சுமி. துளசிக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டு பாரு. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. குழந்தைய யாரும் பார்க்கலையும். இல்ல மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பாப்பா கண்டிப்பா கிடைச்சிருவா மேடம். அழாதீங்க மேடம். அம்மா அம்மா கால் பண்றாங்க. பேசுங்க. அம்மா, துளசி, என்ன தியா கிடைச்சிட்டாளா? குழந்தை எங்க இருக்கா? கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, இன்னும் கிடைக்கல. அந்த மோனிகா திரும்பவும் ஃபோன் பண்ணா. என்ன மிரட்டுற மாதிரி பேசினா. நானும் பதிலுக்கு பதில் பேசிட்டேன். ஆனா ஒண்ணு, சாயங்காலத்துக்குள்ள குழந்தை நம்ம கைக்கு வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் துளசி. அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. சரி, அழாத. நீ வெற்றி கிட்ட போன கூட. இந்தாங்க அம்மா, பேசணுமா? அத்தை சொல்லுங்க அத்தை. வெற்றி தம்பி, குழந்தைய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருப்பா. நீ கண்டுபிடிக்கலன்னா தியா எங்க கையை விட்டு போயிடுவாப்பா. அத்தை, என் உயிரை பணைய வச்சாவது தியாவை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க. சரி வெற்றி, வச்சிடுறேன். இருங்க மேடம், அழாதீங்க. வண்டியில இருங்க. அத்தை, அழாதீங்க அத்தை. ஏய், குழந்தை உள்ளதாண்டா இருக்கு. தலைவாக்கு போன் பண்ணு. பண்ணுடா சீக்கிரம். மேடம், அங்கேயும் இல்லையா? ஒரு நிமிஷம் மேடம். டேய் சொல்றா, என்னாச்சு? தலைவா, இந்த குடோன்ல குழந்தை இருக்கு. டேய் என்னடா சொல்ற? எங்க? லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் அனுப்பு. வராரா? என்னாச்சு? மேடம், குழந்தை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஏன் குழந்தை எங்க? மேடம், இங்கதான் கிட்டன் தான் காட்டுது. ஒரு 10 நிமிஷத்துல போய் ரீச் ஆயிரலாம் மேடம். வாங்க போலாம். சரி வாங்க. போய் அவள் அமைதியா இருக்க சொல்றா. சரி, நான் வீட்டுக்கு போகணும். அம்மா, அம்மா. அழக்கூடாது. இங்க பாரு, அழாம ஒழுங்கா தோசையை சாப்பிடு. யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. 2 நாள், அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் விட்டுருவோம். அம்மாவை பார்க்கணும். பாப்பா, குழந்தைங்க கிட்ட நாங்க கோவமா நடந்துக்கிறது இல்ல, ரூல்ஸ் வச்சிருக்கோம். அதை மீற வச்சிடாத.
எங்க அம்மா உங்களை சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பா என்ன கண்டுபிடிப்பாங்க. நல்லா பேசுறிய பாப்பா. இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது. அதையும் மீறி நுழைஞ்சா உயிரோட வெளியே போக முடியாது. அடம் பிடிக்காம நாங்க சொல்றத கேட்டனா 2 நாள்ல உன்னை விட்டுறோம். அதை விட்டுட்டு அடம் பிடிச்ச அவ்வளோதான், உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். ஏய் யாரா இது? டேய் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, அவனா இருக்கும். இங்க வந்திருக்கான். யாரா இவன்? தெரியல. அம்மா, அங்கிள், தியா, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளையவே தூக்குவீங்க? எது ஓம் பிள்ளையா? டேய் நீ என்ன அவளுக்கு அப்பாவா? நீ கேட்டதுக்கு ஆமாண்டா. ஓடுங்கடா. தியா, அம்மா. நல்லா அடிங்க அங்கிள். அவங்க தான் என்ன கிட்னாப் பண்ணது. அடிங்க அங்கிள், என்ன மிரட்டினாங்க.
வாந்தியா போலாம். ஹாய் செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகல?